शेषार्यवंशकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहः गुरुवर्यपदाभ्योदङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्यसुतं गुणाब्धिम् सम्पत्कुमारम् गुरुवर्यमहं प्रपद्ये। अस्मद्गुरुरमारम्भाम् यतिशेखरमध्यमाम् लक्ष्मीवल्लभपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। भूतं सरश्च महदात्मजभट्टनाथ श्रीभक्ति सारकुलशेखरयोगिवाहान् भक्तान् परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम्। ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எம்பெருமானார் ஜீயர் வேதாந்த தேசிகர் திருவேகடே சனம் இந்நாளுக்கு சேர்த்து சொல்றோம். ஆழ்வார்கள் யாரு? எம்பெருமானுடைய கிருபா கடாட்சத்தாலே அடியோங்களுக்கு உஜ்ஜீவனார்த்தமாக மங்களாசாசனத்தை முதலாக கொண்டு பிறந்தவர்கள். இதில் பிரதானமானவர் யார்? நம்மாழ்வார். நம்மாழ்வாருக்கு மிச்சம் பேரெல்லாம் அங்கங்கள். ஹரதமிவாத்வயம் அப்படின்னு பூதத்தாழ்வார் தலை, 2 பேர் பொய்கையார் பேயார் கண்ணு. ஆசியம் கலம் கண்டம் திருநாதி திருத்தோள் திருமாலை மழு இவெல்லாம் மிச்சம் பேர் சொல்லியிருக்கின்றனர். ஆகையினாலே ஆழ்வாருக்கு சம்பாவனை எனக்குச்சு. நம்மாழ்வார் வளர்த்ததுதான் இதெல்லாம் எல்லா ஆழ்வாருக்கும் சம்பாவனை எடுக்கும். அதை எதற்காக சொல்றார்? நினைக்கிறதுக்கு. இந்த ஆழ்வாருக்கு ஏன் இவ்வளவு ஏத்தம் அப்படின்னா, வேதந்தமிழ் சேரம் ஆரஞ்சகோகன் அப்படிங்க. வேதம் தெரியப்படுத்துகிறது. வேதயதீதி வேதா என்னத்தை தெரியப்படுத்துறது? பரம்பரை தெரியப்படுத்து. பரம்பரை ஏது? பரபிரம்மம். பரபிரம்மனேது? எம்பெருமான். எம்பெருமான் யாரு? 5 ரூபம். பரவாசுதேவன், யோகவாசுதேவன், அச்சாவாசுதேவன், அந்தரியாம் வாசுதேவன், விபவ வாசுதேவன். இங்கிருக்க அச்சையிலே கோவில் இருக்க பரவாசுதேவன் எங்கிருக்க? அவர் நித்திய விபூதி பரம்பரத்தில் இருக்கார். அவர் யாரு? அதே பரம்பரமா கண்டு காண்றது இல்லையே சுவாமி. ஸ்ரீராப்திய பாரு. ஸ்ரீராப்தி எங்கே போறது? சாந்தாகாரம் ஜெகசேனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ஜெகசரீஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் சமன்வயனம் யோகிஹத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பரமேஸ்வரம் சர்வலோகைகநாதம். பரம்பதநாத் சொல்லி தெரியும். பரம்பதநாதன் இல்லை, கீராப்திநாத் சொல்லி தெரியும். பரம்பதநாத்தருக்கும் அது தனியும் பண்ணி வச்சிருக்க. தனியினால் பார்க்கலாம். மிக்கஞான விளக்கு, மிக்கஞான வேறு விளக்கினை தக்க ஞான கண்களாலே கண்டு தொழுபவனே அப்படின்ற ஞானக்கண்ணால் பார்க்கலாமே தவிர ஊரக்கண்ணால் மாம்சமேனான் பார்க்க முடியாது. பஷ்யந்தி ஞான சக்ஷுஷா நானு பஷ்யந்தி கீதையில. ஆகையினாலே பரவாசுதேவன் பார்க்கணும் அப்படின்னா சவ்யம் பாதம் பிரசாரிய ஸ்ரீதரம் தட்சிணம் குஞ்சயித்வா ஞானஞாதாய சவ்யேதரமிதரபுஜம் நாகபோஜே நிகாய பஷ்சாத்பாஹும் ஸ்வயேன பிரதிபடசமனே தாரயன் சங்கசக்கரே தேவி பூஷாதியுஸ்தோ ஜனயுத ஜகதாம் கர்ம வைகுண்டநாதா. தனியன் யாருடைய தனியன்? பரம்பதநாதனுடைய தனியன். க்ஷீராப்திநாதனுக்கு ஒரு தனியன். ஏன்னா அந்த பெருமாளை பார்க்க முடியாது, ஊரக்கண்ணால பார்க்க முடியாது. பார்த்திருந்தா இருக்காளா? பார்த்தா சுலகம் பண்ணி வச்சிருக்காங்க. எம்பெருமான் இப்படி இருக்காரு. நாம் எங்க இருக்கிறோம்?
லீலா விபூதி. லீலா விபூதி அப்படின்னு அவர்கள் விளையாட்டுக்காக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற இன்பம் விளையாட்டை உடையானை. ஒருத்தரே பெருமாளுக்கு வேதாளாயிடுதான் அப்படின்னா என்ன, மனசுக்கு என்ன ஒத்தனை இருக்கிறேனே அப்படின்னு ஒரு ஆகேட்டம். ஆகேட்டம் பண்ண விளையாடுறதுக்கு ஒரு பிளே கிரவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு லீலாக போயிட்டு சிருஷ்டிச்சான். லோகவத்து கிரீடா கைவல்யம் பண்ண லோகம் சிருஷ்டி வருது அவனுடைய கிரீடைக்காவா அப்படின்றார். அது சுரு பண்ண. சோ நாங்கள் அந்த கிரீடையில மாட்டின்னு இருக்கோம். நாங்கள் எல்லாம் அவருடைய கிரீடை. அதான் எந்த லோகம் இது? இது லீலா விபூதி. யாருடைய லீலை? எம்பெருமானுடைய லீலைக்காக உண்டு பண்ணின விபூதி. இது எத்தனை இருக்கு? கால் மடங்கு. நித்திய விபூதி எத்தனை இருக்கு? மும்மடங்கு. அது மூணத்தனை இருக்கு. ஆனா இன்னும் பெருசா இருக்குன்றதுதான். ஆகினாலே நாங்கள் இருக்கிறது லீலா விபூதியில, அவன் இருக்கிறது பரம்பரத்துல. சரி, பரமபுரத்தில் யார் இருக்கா? நித்தியாத்மாக்களும் முக்தாத்மாக்களும் இருக்கா. நித்தியாத்மான்னு யாரு? அதுக்கு ஒரு ஸ்லோகம் என்ன பண்ணி வச்சிருக்கா? நித்தியாத்மாக்கள் யாருதான் சவ்யம் பாதம் பிரசாரம் தட்சிணன் குல்சயித்வா ஜான்யாதாய சவ்யே தடவிதர்வம் நாகபோகே நிதாய பஷ்டாத்வாசுத்வயேன பிரதிபலிதம் காரயன் சங்கசக்ரே தேவி பூஷா திகுஸ்தோ ஜனதாம் சர்ம வைகுண்டநாதா. பரவாசுதேவன் சொன்னேன். அவருக்கு துணையில் யார் இருக்கா? நித்திய சூரியர்கள். யாரவா அப்படின்னா கூர்மாதீன் திவ்யலோகம் ததம்மணிமயம் மண்டபம் தத்ரேஷம் தஸ்மின் தர்மாதிபீட்டம் ததுபரி கமலம் சாமரஸ்ச விஷ்ணும் தேவி விபூஷா ஆயுதகமபரகம் பாதுகே வைரதேயம் சேனேஷம் துவாரபாலான் சிவதமகணான் விஷ்ணு பக்தான் பிரபத்தி. இவளெல்லாம் விஷ்ணு பக்தா, எம்பெருமானுக்கு தொண்டு புகுந்தவர்கள், அங்கே இருப்பவர்கள். எம்பெருமானுடைய கட்டளை இல்லாம இங்க வரமாட்டார்கள். ஆகையினால பெருமாள் பிராட்டி எங்க பார்க்கலாம்? பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் ஸ்ரீரங்கத்துல பார்க்கலாம். 4 திவ்யதேசத்திலையும் சொல்றோம் தினம். ஸ்ரீரங்க மங்கல்மணி கருணாநிவாசம் ஸ்ரீவேங்கடாத்ரி சிகராலய காலமேகம் ஸ்ரீ ஹஸ்திசைல ஜகரோஜல பாரிஜாத்தம் ஸ்ரீஷன் நமாமி சிரசா திருஷைல தீபம். பெருமாள் பிராட்டியார் 108. ஆனா பிரதானமாக 4 திவ்யதேசத்தை சொல்லணும். இது அர்ச்சாவதாரம் நமக்காக ஏற்பட்டது, லீலா விபூதியில் ஏற்பட்டது, அனுபவிக்கப்பட்டார். சரி, நிறைய அவதாரங்கள் இருக்கே. அதோட அவதாரம் தசாவதாரம் ஃபேமஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பாகவதத்தை 26 அவதாரத்தை சொல்றான். தான பிறகு இந்த பிராஞ்சராத்திர சாஸ்திரத்துக்குள்ள 39 அவதாரங்கள் சொல்றான். ஆவேச அவதாரங்கள், அனுகிரகத்துக்காக பிறந்த அவதாரங்கள், குஜாம்பரம். சரி, இந்த மாதிரி யாராருக்கும் ஒரு பிரிவு தேவிக்காக பிறந்தது. யார் யாருக்கு என்னென்ன அவள் வேண்டித்தெல்லாம் தரும்போதில் வள்ளல் மணிவண்ணனாக யாரே பிரார்த்தர் வண்ணவாளுக்கு எல்லாம் கொடுக்கிறதுக்காக எம்பெருமான் பிறந்தான். நமக்கும் கொடுக்கறானா? அதே சொல்லிட்டு பெருமாள் பேரை சொல்லிட்டு அவனையே கூட்டிட்டு போறான். நான் கண்ணால பார்க்கணுமே, கண்ணால் அர்ச்சையால பார்க்கிறாமே தெரியா, ஊரக்கண்ணால பார்க்க முடியாது. ஆழ்வான் அதே சொல்றார். கட்கிலி உன்னை காணுமாறுள்ளாய் ஆகுத்தா கண்ணனை என்னும். கட்கிலி கண்ணுக்கு இல்லாதவனே காணுமாறு. எப்படி முடியும்? கண்ணுக்கு இல்லாதவனே தவறே சொல்லி காணுமாறுள்ளாய். அப்பா ஒரு செய்கிறது ஒரு நாள் காணுவாராயே. ஒரு நாள் ஒரு ஒரு 10 பாசனம். சோ இந்த மாதிரி ஆழ்வார்கள் எந்தமான பார்க்க காசப்பட்டதான். நாங்கள்
நினைந்திருந்தே சிரமந்தேர்ந்தேன் நேமிலடிவனையும் பராழ்வார் சொல்றார் பெரியாழ்வார். நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணியே சமன் தேர்ந்தேன் என்று இருக்க வேண்டியது காரணம் என்ன? அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறார். என்ன சொல்றதுக்கு ஆரம்பிச்சேன்? ஆழ்வார்கள் பஞ்சலவ நம்மாழ்வார் வேறும் தமிழ் செய்கிற ஆரஞ்சர பௌரன் 4 வேதத்தையும் திருவிருத்தம் ரிக்வேத சாரமாகவும் திருவாஞ்சிரியும் எதிர்வேத சாரமாகவும் பெரிய திருவெந்தாதி அத்தர்வணவேத சாரமாகவும் திருவாய்மொழி சாமவேத சாரமாகவும் பண்ணி வைத்தார். வேதன் தமிழ் செய்த ஆரஞ்சரகோதன் டைட்டல். சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் யாரு? மதுரை கவிகள். நம்மாழ்வார் திருவடி மதுரை கவிகள். மதுரை திருவடி இப்படி வந்து ராமானுஜன் சொல்லி வச்சு. ஏன்னா அவர் உத்தார காச்சாரியராச்சு. ஆகையினால நம்மாழ்வார் பண்ணினது 4 பிரபந்தம், 4 வேதத்துக்கு எடுத்துக்காட்டு. 1296 பாசனங்களுக்கு சொல்லிருக்கின்றான். வேதத்தை தெரியணும்னா வேதாங்கங்கள் அறிய வேண்டும். வேதாங்கங்கள் 6: சீக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ்து, ஜோதிஷம், தர்க்கம் அப்படி என்று 6 அங்கங்கள் இருக்கு. இந்த 6 அங்கங்களுக்கு எடுத்துக்காட்டாக திருமங்கியாழ்வார் வேதத்துக்கோம் என்பதோ உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் அவரை திருவெடுத்தின மாதிரியும் ஆரங்கங்கூர் அவதரித்தார் சொல்ற மாதிரியும் 6 பிரபந்தத்தை பண்ணினார். இவர் பண்ணினது 1361 பாசனம் இருக்கு. இது 2 பேரும் சேர்ந்து 2657 அப்படின்னு 2657 பாசனம். என் நிமிஷம் 10 ஆழ்வார்களுடைய 1343 பாசனம் இருக்கு. துணையில ஒரு ராமானுஜன் இருந்தாரு 108 இருக்கு. ஏன்னா முத்தார் காட்சாட்சி எல்லாம் சேர்ந்து 4108 பாசனங்கள். அதுல பட்டன் 473 பாசனம் கொண்ட 2 பிரபந்தம். பிரான் 2 பிரபந்தத்தை பண்ண திருச்சென்று விருத்தம் 4 திருவெந்தாதி. கோதை 143:30. சேரன் குலசேகரன் 105 பாசனம். ராமாயண அர்த்தம் முதல் 30 பாசனத்தாலே ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன் பெருமாள் ஆதாரித்தவர் பெரிய பெருமாள். அந்த பெரிய பெருமாளுக்கு 30 பாசுரம். கடைசி 30 பாசுரம் ஸ்ரீராமாயணம். பெருமாளை பற்றி 8-9 பத்து, பெரிய பெருமாளை பற்றி 1-2 60 பாசுரம் ஆயிடுச்சு. சரி, 2 திவிதேசம் மத்தியத்துல திருவித்துவத்தோடு திருவேங்கடம் அதுக்காக 10 பாசுரம் 6-8 ஆயிடுச்சு. அப்புறம் 2 புறம்பல். ஒன்று ஏர்மதர் பூங்குழல் ஆயர்மாதர் என பெறவுள்ள எங்கூரில் அவருடைய வாசுதேவம் மறுமுகார்த்தேவதி என்னவிரானுக்காக பிருந்தாவனத்துக்குள்ளே காத்திருந்த விஷயத்தை 10 பாசுரத்தில் பார்க்கிறார். ஆகையினாலே திருவித்துவத்தோடு ஒரு திவதேசம். சோ இந்த மாதிரி 10 பாசுரத்தாலே 9 திவிதேசத்தையும் 105 பாசுரம் கொண்டது இவருடையது. அப்புறம் பொய்கையார், புறத்தார், பேயார், திருமயிஷாழ்வார் 3 பேரும் செய்து 396 பாசுரம். அப்புறம் தொண்டன் 55 பாசுரம். திருமாலை பெரிய திருப்பள்ளி எரிச்சி. முதலிகவியாழ்வார் 11 பாசுரம். பாணம் 10 பாசுரம். ஆகையினாலே மொத்தம் 1343 பாசுரம். ராமானுஜனுக்குன்றாலே அவர் எல்லாரையும் புகழ்ந்து பாடினவர் வாழ்ந்தவர் அப்படின்னு அவரு புகழ்
கொண்டு எல்லா ஆழ்வார்களையும் பாடியிருக்காங்க. நீர்தான் நமக்கு உத்தாரகாச்சாரியர் அப்படின்னு சரணம் கூறுகிறார். சோ எம்பெருமானிடத்தில் பிரவர்த்தி, ஆழ்வாரிடத்தில் பிரவர்த்தி, கடைசிக்கு எம்பெருமானாரிடத்தில் பிரவர்த்தி ராமானுஜனுக்கு இருந்தாதி. சோ ராமானுஜர் திருவிடத்தில் பிடிச்சிருந்தது அப்படின்னா மாறன் நெடுவனின் உயிர்ந்தவன் அப்படின்ற யாரும் ராமானுஜனுக்கு உத்தாரகாச்சாரியன் ஆகையினாலே அவரையும் சேர்த்து 4108 பாசுரம், 12 பேர் ஆழ்வாரது 4000 பாசுரம், 108 ராமானுஜர் கொடுத்திருந்தாரு. எல்லாத்துக்கும் தத்வசஞ்சரி எல்லா ஆழ்வார பேரும் தருகிறார். இது ஒத்தரே போருமே, வேற எல்லாம் என்ன அறிக்கை இருப்பிடம் வைகுந்தம் வேகிடம் மாதிரும் சூர என்னும் புறப்படும் மாயரிக்கின்றோ அவர்கள் அவ எல்லாத்தையும் சேர்த்து வந்து என்னுடைய ஹிருதயத்திலே வந்து உட்கார்ந்தார் அப்படின்னு ஒரு பாடல் பாடி கடைசி 3 பாசுரத்தை ரெண்டந்தரன் சொல்லும் போதுன்னு சொல்லி ராமானுஜன் நியமனத்தாலே 3 பாசுரம் இரட்டிப்பு பாசுரம் சாத்துவரைக்காக. ராமானுஜர் பெயர் சொன்னாக்கா ராமானுஜ சரணாகதி, ஆழ்வார் பெயர் சொன்னா ஆழ்வார் சரணாகதி, பெருமாள் பெயர் சொன்னா பெருமாளிடத்து சரணாகதி. பெருமாளத்துக்குள்ள 3 சரணாகதி பிரதானம். இது கிருஷ்ண சர்மஸ்லோகம், ராமச்சர்மஸ்லோகம், வராக சர்மஸ்லோகம். இதெல்லாம் எதுக்காக வச்சிருக்காரு அப்படின்னா, சேஷப்பட்டிருப்பதே ஆத்மாவின் ஸ்வரூபம், சேஷத்துவமே ஆத்மாவுக்கு ஸ்வரூபம். யார் என்று சொன்னார் பெண்ணும் ஆச்சாரியனை அவர் பெண்ணை எங்கு கொண்டு விடுறார், ஆழ்வார் விடுறார். ஆழ்வார் கொண்டு அவர் என்ன பண்றார், ராமானுஜர் என்று கொண்டு சேர்க்கிறார். ஆழ்வார்கள் ஜீவன சரித்திரத்தை பார்த்தோம். அப்புறம் ஆச்சாரியாள் விஷயத்தை, ஆச்சாரியாள் விஷயத்தையும் இது 12 ஆழ்வார்கள், இது 48 ஆச்சாரியாள். ஒரு பொதுவான கணக்கு. இது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சுவாச்சாரியன்னம் மணவாள மாமனிகள் மட்டும் ஒரு 16 பேர் ஆச்சாரியார். மணவாள மாமனிகளன்னம் ராமானுஜர் மட்டும் ஒரு 16 ஆச்சாரியார். ராமானுஜரன்னம் பெரிய பெருமாள் பெரிய விராட்டியார் பேரும் ஒரு 16. இப்படி 48 ஆச்சாரியால் வச்சுட்டு அங்கிருந்து வந்துருக்கோம். அதுல மேலெண்ணம் வந்ததுன்னாக்கா அவரோகணம், கீழெண்ணம் வந்ததுன்னா ஆரோகணம். அதுக்கும் தனியும் பண்ணி வச்சிருக்கான். ஆரோகண கிரமத்து தனியன்னு, அவரோகண கிரமத்து தனியன்னு ஆச்சாரியால் நினைக்கிறதுக்காக. சரி, இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஆச்சாரியாளுக்குள்ள 3 பேர் அனாதி. அனாதின்னா டைம்லெஸ். பெரிய பெருமாள் பெரிய விராட்டியார், ஸ்ரீதராஜ நமகா, ஸ்ரீயை நமகா அப்படின்ற. அப்புறம் ஷடகோபாய நமகா நம்மாழ்வார். இந்த விஸ்வக்ஷர மத்தியத்துல இது யாருன்னா அப்படின்னா, மேல் விலகலையும் அப்படின்னா பரமபதத்திலையும், கீழ் விலகலையும் சரி லீலாவிபூதிகளையும் எம்பெருமானுடைய கைங்கரியத்தை பார்ப்பவர். அவருடைய சாம்ராஜ்யம் வரைக்க அதுக்கெல்லாம் அவரே ஹெட். என்ன காரியம் பண்ணுவோம், இஷக் செய்தற்பதான் சேருவதில்லையார் இவருக்கு ஒரு தனியன் அத்தி சேத் செல்லும் குரு பரம்பரையில. ஸோ இந்த விஸ்வக்சேன அனாதி பரமபதத்துல இருக்கிற இங்கே ஆவாகன பண்ணி அவரை கூடும். விஸ்வக்சேனம் சுக்லாம் பிரதரம் விஷ்ணு வசுந்தரஞ்சாயே சர்வவிக்னோசாந்தியே திவ்யாக்காரம் சர்வஜாட்சம் சங்கச்சக்கர ஆதரம் முகுந்தத்வாரம் விஸ்வக்சேன உபாசுமே அப்படி சொன்னா அவர் அங்க வரலாம். அவங்க முதல்ல விஸ்வக்சேனாராதனம் பண்ணி தான் எல்லாம் ஆரம்பிக்கு. புண்ணியாகும் ஆச்சரியமோ எந்த காரியம் விஸ்வக்சேனாராதனம் பண்ணி அவருக்கு பூ சாட்சி அவருக்கெல்லாம் ஆவாகனம் பண்ணி அதற்கு கொடுத்து
அதை சூட்டிக்கோங்கன்னு சொல்லு. அப்புறம் தான் எல்லா காரியம் ஆரம்பிக்கிறான். சோ இந்த விஸ்வசேனன் யாருன்னா பெருமாள் காரியத்தை மந்திரி ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க எல்லாத்தையும். அவருக்கு பெரும்பு இருக்கிறது. சரி, இந்த விஸ்வசேன மினிஸ்டரா சீஃப் மினிஸ்டர் ஆச்சு கிங் ராமானுஜர், கிங் பெருமாள். சரி, இவர் என்ன பண்றார்? இவர் ஆன பிறகு சுவாமி விஸ்வசேனரே, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், என்னால் இந்த உலகத்தை திருத்த முடியல, ஆகையால் நீர் போய் அவதரிக்கும் லோகத்திலே சொல்றது விஸ்வசேனா அம்சராய் நம்மாழ்வார் பிறந்தார். நம்மாழ்வார் பிறந்தது எப்போ? 5126 வருஷத்து பின்னாலே. அது எந்த நாடு? கலியுகம் பிறந்து 42வது நாள். சரி, கண்ணபிரான் 2 நாள் முன்னே பரம்பரிச்சுடான், மேலுக்கு போயிட்டான். ஸ்வர்காரோகணம் எல்லாம் முடிஞ்சு, மகாபாரத கதையெல்லாம் முடிஞ்சு கண்ணனுடைய மேலுக்கு போனால் நம்மாழ்வார் பிறகு 2 நாள் உண்டு. சோ கலியுகத்துக்குள்ளே 5126 வருஷத்துக்குள்ளே கண்ணப்பூப்பது பிறந்தார். இங்கிருந்தான் கணக்கு இருக்கிறது. அவர் யாரு? நம்மாழ்வார். இவரையும் பார்த்தோம். அவருக்கு ஒரு சிஷ்யர், அவர் காயக சார்வபௌமர். அஸ்தஸ்தாள ஹிருதயம் பிரபத்தியே ஷடாரிவாக்கியாசமுதார கீர்த்திம் மாதுரிய சமசிட்ட கடித்தம் மகத்துவ சம்பாயுத்தம் அப்படின்னு சொல்றார். காயக சார்வபௌமர் அப்படின்னு நல்லா பாடிட்டு இருந்தார். விபத்து. சோ மதுரை கவி ஆழ்வார் நம்மாழ்வாருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட். சரி, இவர் அந்த பீரியட்ல இருந்தார் 5126 இயர்ஸ் பேக் அப்படின்னு. சரி, இவர் என்ன பண்ணார்? அவாத்தா ஃபேமிலியில மதுரை கவி வம்சத்தா ஆழ்வார்க்கு இன்னைக்கும் இருக்கிறார். அவாத்தான் இருந்தது இந்த நம்மாழ்வார் கிரந்தத்தை ப்ரொடக்ட் பண்ணிருக்கிறார். சரி, இப்போ அங்கன்னு 823 வருஷம் இங்கன்னும் பெண்ணுக்கு இங்கே இருக்கு. ஸோ 823 AD அப்படி ஆஃப்டர் டெத் ஆஃப் கிரைஸ்ட். நமக்கு அப்பனா 800 இயர்ஸ் பேக் கணக்கு நமக்கு கிடைக்கும், இங்கிலீஷ் கணக்கு. அந்த 821 வருஷத்து, அது 5126 வருஷம், இது 823 வருஷம். அந்த பேக் பீரியடுக்குள்ள எல்லாம் சுத்தம். சுத்தம் அப்படின்னா மேலுக்கு வந்திருக்கல. இவர் என்ன பண்ண? நாதமுனிகள், அவர் தான் சரித்திரம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த நாதமுனிகள் போனார் மன்னார்குடியிலே, ராஜமன்னார்குடியிலே இருக்க. அது அந்த இடத்துக்குள்ள சுவாமி இருந்தார். நாதமுனிகள் இதுக்கு பார்த்தோம். அந்த சுவாமி தேடிண்டு போனார். இந்த நம்மாழ்வார் எங்க இருக்கீங்க? சரி, 12000 குரு சொன்னா நம்மாழ்வார் பிரத்யட்சமாறான் சொல்லியிருக்கான். கண்ணிஞ்சு இருக்கான்னு கொடுத்தாலாமா? அது உட்காந்து 12000 குரு ஜபம் பண்ணாருங்க. சரி, நம்மாழ்வார் பிரத்யட்சமானார், அவருக்கு எல்லாம் சொன்னார். சோ முதல் நமக்கு ஜடகோபர், மதுரை கவி ஆழ்வார், அவர் ரங்கநாதமணி. ரங்கநாதமணி எல்லாம் அவர் 94 வருஷம் இருந்தார். 823 to 917 அவருடைய எதிர்பார்த்திருந்தார். அதாரதன் புண்டரீகாட்சர் என்னும்படியான உயர்கொண்டார். ராமமிஸ்ர அவர் 89 இயர்ஸ் இருந்தார். அவரார்த்தம் ராமமிஸ்ரர் மணக்கா. இவர்கள் 2 பேர், ஒரு தமிழ் பேர், ஒரு சமஸ்கிருத பேர். புண்டரீகாட்சரே உயர்கொண்டார், ராமமிஸ்ரரே மணக்கால் நம்பி, யாமுனமணியே ஆள வந்தார், பராங்குஷதாசர் பெரிய நம்பியே பராங்குஷதாசர். இவாளெல்லாம் ஆல்மோஸ்ட் செஞ்சுரியன்ஸ். ஆள வந்தார் 66 வருஷம் இருந்தார். பராங்குஷதாசர் 90 வருஷம் இருந்தார். ராமமிஸ்ரே 77 வருஷம் இருந்தார். புண்டரீகாட்சர் 89 வருஷம் இருந்தார்.
நாத்துமரில் 94 வருஷம் அவட வாத்தம் இருக்கான். ஆகையினால லிங்க் எப்படி வச்சுக்கோம் அப்படின்னா, ஆழ்வார்கள் பகவத் கிருபையால பிறந்தவர்கள். சூரியர்களை ஒருவராய் வந்து நீ போய் பிறந்து லோகோஜீவனார்த்தமாக பெண்ணும் கோள் என்று சொல்லி அனுப்பி வைத்தவர்கள், அருள் பெற்றவர் அவரெல்லாம். யாங்களெல்லாம் கர்மத்தால பிறந்திருக்கோம் அப்படின்றோம். ஆகையினாலே நம்மளெல்லாம் கர்ம ஜென்மம், அவடெல்லாம் புண்ணிய ஜென்மம். சோ எல்லாரையும் சேர்த்து நான் இந்த குரு பரம்பரை அனுபவிக்க போறோம். ஆழ்வார் விஷயம் சொன்னேன். 12 பேர், 48 பேர், இதுல 3 ஆரம். இப்ப மேலிருந்து வந்துட்டு இருக்கோம். இங்கே ரங்கநாத்தமணி என்று வந்துட்டு ரங்கநாத்தமணி கண்ணு காணபடியாது 823 AD இருந்தவர் 917 AD பிறந்தார். அதுக்கு முன்னே நம்மாழ்வார், அவருடைய காயக சார்பூமர், அவர் 2 பேரும் 5000 வருஷம் பின்னே இருந்தவர்கள். விஸ்வக்சேனரும் ஸ்ரீதரர், ஸ்ரீன்னு பிறை விராட்டியாரும் பெரிய பெருமாள் அனாதி, ஆதி இல்லை. இங்க இருக்காவா, அங்க இருக்கிறவா ஸ்ரீயை நமகா ஸ்ரீதராய நமகா, இங்க இருக்கிறவா பெரிய பெருமாள் பெரிய விராட்டியார். அங்க டவுன்ல வந்தது எப்படியும் 2 பிரதான விதேசங்கள் 4 தினம் சொல்றோம். நமக்கு என்ன பெரிய பெருமாள் அப்படி என்ன பெருமாள், பெரிய விராட்டியாருன்னா விராட்டி, ஸ்ரீயை நமகா ஸ்ரீதராய நமகா அப்படின்னு வாக்கிய குரு பரம்பரை சொல்றோம். எத்தனை விஷயத்தையும் முதல் அறிந்தென்று இந்த ரங்கநாதமுனிகள் குரு பரம்பரை பார்த்துட்டு இருக்கான். அவரு பிரபாவத்தை அந்த சுவாமி என்ன பண்ணார், நேற்று இதுன்னு என்ன மட்டும் 5 பேர் சிஷ்யால உண்டு பண்ணி கீழேகத்தாழ்வான் மேலேகத்தாழ்வான் அப்படின்னு அவளுக்கெல்லாம் உபதேசித்து யோக ரகசியத்தை அந்த குருகை காவலருக்கு உபதேசித்து அவன் அடிச்சியல் ரகசியத்தை குண்டலீகாட்சரான ஒரு பேர் என்ன உயர்கொண்டாருக்கு சொல்லி அதை பிரவர்த்திப்பித்தார். 4000 பிரவர்த்தி அவருக்கு சொன்னார். என்ன இது அப்படின்னு திருப்பல்லாண்டு ஓங்காரார்த்தத்தை சொல்லுறது முதலாயிரத்து சொல்ல, அதன் கடைசி இது நமனந்தலாங்கடமை அப்படின்னு கடைசி புரந்தம் முதலாயிரத்திலே இது கண்ணின் செலுத்தாம்பு. அது வந்து நமப்பதார்த்தத்தை சொல்றது. பெரிய திருமடி நாராயணமயா கண்டுகொண்டேன் நாராயணா அப்படின்னு ஓங்காரார்த்தை திருப்பல்லாண்டாலேயும் நமப்பதார்த்தத்தை கண்ணின் செலுத்தாம்பினாலேயும் நாராயண சப்தார்த்தத்தை பெரிய திருவடியாலேயும் சொல்லி முதலாயிரம் 2000 ரெண்டும் சேர்த்து பிரணவார்த்தம் திருவிஷ்டாட்சரத்தை சொல்லுகிறது. பிரணவார்த்தம் திருப்பல்லாண்டு, நமப்பரார்த்தம் கண்ணின் செலுத்தாம்பு, பெரிய திருவடி கண்டுகொண்டேன் நாராயணா என்ற நாமம். சோ இது என்ன, இது வந்து அத்தியனோத்சவ காலத்துக்குள்ளே 5 நாள் முதலாயிரம், பிரணவார்த்தம் ஓம்காரம், நமசப்தார்த்தம் முதலாயிரம். சோ ஓம் நமஹா ஓராயிரம், நாராயணாயா 1000. இது பகல் 10க்குள்ளே சேவிக்கிறது. அப்படி என்ன திருவிஷ்டாட்சரத்தினுடைய விவரணமே முதல் 2000. இது 5 நாள். இது 5 நாள், அது 5 நாள். இது முதலாயிரம் 5 நாள், அப்புறம் பெரிய திருவடி 5 நாள். இது 2 பகல் 10 அர்ஜுனமண்டி 10க்குள்ளே ஸ்ரீரங்கத்துல அனுபவசாமி நடந்து வந்திருக்கு. அதே நாங்களும் எல்லா கோவில்களுக்கும் போய் நாங்கள் சேவிக்கிறோம். 2வது தயார்த்தம் கருதிகிறது திருவாய்மொழி அப்படின்றார். முதல் 3 பத்தாலே உத்தரகண்டத்தார்த்தத்தையும் மேல் 3 பத்தாலே பூர்வகண்டார்த்தத்தையும் வலியுறுத்துகிறார் அப்படின்னு
துவயார்த்த விவரணம் திருவாய்மொழி. சர்வஸ்லோகார்த்தம் என்பதற்கு ஏற்பார். சோ இந்த துவயார்த்தம் ஆச்சார சொல்றதுக்கு அதீனமான மந்திரமாக 10 நாள் லாபத்துல உடனே ஒரு 10 சென்று அபிநயம் பண்ணும் 10 கோயில் திருவாய்மொழி. அந்த கோயில் திருவாய்மொழிகள் அபிநயம் உண்டு, மிச்சத்துக்கு அபிநயம் இல்லை, அழகியுடைய அபிநயம் இல்லை. ஆகினும் அதுவரை கொண்டாட்டம் இருக்கு. நாங்களும் இங்கே கோவில்கள்ல போய் இதை சேவித்து 25 நாள் 20 நாள் 60 நாள் ஆயிடுது. சோ நாங்க 2 சேர்த்து 10 நாளையும் சொல்றோம். தான பிறகு சர்வஸ்லோகார்த்தம் என்கிறபடியானது ஒரே நாள்ல முடிச்சுக்கலாம். இதுல ஈரங்கத்து கணக்குல 21வது நாள் 10 நாள் திருவந்தரார்த்தம், 10 நாள் திரையார்த்தம் ஆன திருவாய்மொழி. அப்புறம் கடைசி நாள் வந்திருந்து ஈர்ப்பார். அது மிச்சம் ஒப்பனையும் செஞ்சு முடிச்சு விட்டார். ஆகினாலே இப்போ இது நாதமொழிகள் பண்ணி வச்ச கிரமம். அதுக்கு இவர் நேற்ற பார்த்தோம், நாதமொழிகளுக்கு கண்டினியூ பண்றது. என்ன சொல்றேன்னா, இவர் என்ன பண்ணார், கங்கை கொண்ட சோழபுரத்திலே அந்த ராஜ்யத்துக்கு ராஜாவான சோழன் வாசலிலே தேவகானம் பாடுவாள் ஒருத்தியும் மனுஷகானம் பாடுவாள் ஒருத்தியும் ஆகா 2 வாரஸ்திரீகள் தங்களில் விவாதமாகி வந்து ராஜசன்னதியிலே வித்வான்களை திரட்டி பாடா. இவர் என்ன பண்ணார், புளியம்பரத்தடியிலே பன்னீராயிரம் குரு கண்ணினின் சிறுத்தாம்பு சொல்லி நம்மாழ்வார் இவருக்கு ஒரு நாமாஜனம் இல்லாமல் சகலத்தையும் உபதேசித்து ரகசிய கிரந்தங்களையும் பிரம்ம விசாரத்தையும் எல்லாத்திலும் உபதேசித்து நீருக்கு பரப்பிவையும் சொன்னாராம். இவர் வந்தார், கீழேகத்தாழ்வான் மேலேகத்தாழ்வான் அவளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து பாட்டு சொல்லி இது தேவகானம் என்று சொல்லி அது இப்ப அந்த கதை சொல்லுங்க. தேவகானத்து கதை ராஜசந்நிதியிலே வித்வான்களை திரட்டி பாட ராஜாவும் அங்குள்ள வித்வான்கள் மனுஷகானம் பண்ணுகிறவளை கொண்டாடி அவளுக்கு மணியும் மாலையும் தியாகமும் கொடுத்து போர்விட்டு தேவகானம் பாடுகிறவளை அனாதரித்து தள்ளிவிடா. அவனும் நான் பாடுகிற கானம் தேவதைகள் அறியவித்தனை என்ற தேவாலயங்கள் தோறும் பாடிக்கொண்டு வந்து மன்னனார் கோயிலே அசுரர் திருமுன்பே பாடா. மன்னனார் கோயிலே அவர் திருமுன்பே பாடா. சரி, இது தேவகானம். இது ஆழ்வார் பாசங்கள். நாதமணிகள் எத்தை கேட்டு உகந்து கொண்டாடி அவருக்கு மன்னனாருடைய தீர்த்த பிரசாரமும் திருப்பரி எட்டமும் பிரசாரித்தருளா. அவளும் இவரை தண்டனிட்டு போய் அந்த ராஜாவிடம் நான் பாடுகிற தேவகானம் அறிவாராய் தேவகானம் அறிவாய் நாதமணிகள் என்னும் திருநாமமுடைய ஒருவர் வீரநாராயணபுரத்திலே மன்னனார் கோவிலில் இருக்கிறார் என்ன ராஜாவும் நாதமணிகளை எழுந்திட வேண்டும் என்று அழைத்து விடா. தேவகானம் பாடினவாளுக்கு பிரைஸ் கொடுக்கல, மனுஷகானம் பாடின பெண்ணுக்கு பிரைஸ் கொடுக்கிறார். அந்த அம்மா சண்டை பிடிச்சு இல்லை, எங்க ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து கூடும், அவர் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்றார். ராஜாவும் சொல்றார், ராஜாவும் நாதமணிகளை எழுந்திட வேண்டும் என்று அழைத்து விட இவரும் திருவாய்மொழி விதமான திவ்ய பந்தங்களை திவ்யகானத்திலே அடைத்தோம். நாட்டார் இதன் வைபவம் அறியார்கள், இதை நாம் நிரூபிக்க வேண்டும் என்று திருவிழம் கத்தி ராஜகோஷ்டி ஏறுவதை ராஜாவின் எழுந்திருந்து தண்டன் சமர்ப்பித்து ஆசனமிட இவரும் எழுந்தளியிருந்து ஆசீர்வதிக்க ராஜாவும் அத்தியாதரத்துடனே இவள் பாடுகிற தேவகானம் தேவரி அறிவீரோ என்று கேட்க இவரும் மனுஷகானம் பாடுகிறவளையும் தேவகானம் பாடுகிறவளையும் பாடச் சொல்லி கேட்கிறதை ராஜாவை குறித்து இவள் பாடுகிற மனுஷகானம் உங்களுக்கு தெரியும், இவள் பாடுகிற தேவகானம் தேவர்களுக்கு தெரியும், அது போக்கு உங்களுக்கு தெரியாது என்ன. ராஜாவும் தேவரீர் அறியும் என்னிடம் நாங்கள் அறியும்படி எங்கனே உமக்கு இனிமையா இருக்கு நாங்களோடு தெரிஞ்சுகிறது என்று கேட்டா 40-100 தாளத்தை சேரவத்த சொல்லி
40 100ன்னா 40 into 100 அப்ப 400 சொல்லி இது இத்தனை எடை இது இத்தனை எடை என்று நாத்துமணிகள் நிலை செய்ய அவற்றை ராஜாவின் தனித்தனியே நிறுத்தி சோதித்து பார்க்க அவையெல்லாம் முந்திரை ஏறாமல் குறையாமல் இருந்தபடியை கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு நாதவனியுடைய ஸ்ரீபாகத்திலே தண்டனித்து பகுத்திரவியத்தை சமர்ப்பிக்க தேரா. இவன் சதுர்முக பிஷபதி சதமக பிரபுத்தி பதங்களை நிராகரித்திருக்கும் நிஸ்புரராகியதை நமக்கு இவர் என்றும் வேண்டா என்று ராஜாவை ஆசீர்வதித்து மீண்டு வீரானுபவத்து ஏறவிழுந்தது மன்னனார்த்தினர்களே கைங்கரியர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்திலே ராஜா பரிசு கொடுக்கின்றது வந்தான். எல்லாம் எனக்கு பெரிதராணி திருநாயமேனேன் எம்பெருமாத்தனின் எசுகிற மாதிரி வேண்டாம் வந்து திரும்பி மன்னனார் கோயிலே வந்து இருந்தார். ராஜமன்னார் கோயில். சரி, இவர் ஸ்ரீபாரத்திலே ஆசிரியத்தவர்களாய் 5 பேர். சரீரம் வசுவிஜானம் வாச கர்மகுணா சுகுணான் அசூன்னி குருவர்த்தம் தாரயேத்யஸ்து சசிஷ்யோ நேத்தரஸ்மிருத்தகா என்று சொல்லப்படுகிற குணங்களை உடையனான உயக்கொண்ட குருகை காவலத்தன் நம்பி கருணாகரதாசர் ஏறுதலுடையார் திருக்கண்ணமங்கை ஆண்டான் வானமாவலை தேவி ஆண்டான் உருப்பட்டூர் ஆட்சான் வெள்ளை கக்கத்தூர் ஆழ்வான் என்கிற 8 பேர். அகோத்வயஸ்ய மாஹாத்மியம் மகாவீரியம் அகோகலம் மந்தரத்னம் சுரகரம் வேதசாரம் சனாதனம் என்கிறபடியே மந்தரத்னம் என்று சாகித்து சொல்லப்படுகிற தயார்த்தத்தையும் பிரசாதித்து திருவாய்மொழி முதலான விபூர பந்தங்களையும் ஓதுவித்து வேதசாஸ்திரங்களையும் அதிகரிப்பித்து ரகசியத்திரய சாரார்த்தமாய் சகல ஜகத்காரணபூதனான சர்வேஸ்வரன் விஷயமான ஸ்ரீ புருஷ நிர்ணயத்தையும் ஞானசத்தத்தையும் மரளி செய்து கரியகோல திருவிரலை தியானித்துக் கொண்டு யோகத்திலே எழுந்தடி இருந்தார். பெரியவாகிப்படுவரென்று ராஜா இவருடைய யோக வைபவத்தை கேட்டு அங்கே போய் வந்தனாரையும் சேவித்து தானும் ஸ்திரீகளுமாக இவர் யோகத்திலே எழுந்தடி இருக்கும்படியை கண்டு ஆச்சரியப்பட்டு மீண்டு போகிற உடனே திருவடை மன்னரை காணில் திருமாலை கண்டேரி என்னும் என்கிறபடியே அவர்களை கிருஷ்ணனும் கோபிமார்குமாக நினைத்து அவர்கள் வெண்ணை கங்கி கொண்டு சூடுபுறத்தேர் விழுந்தாருக்க திரிகை துய்யக்கொண்டார் குருகை காவலப்பன் உள்ளிட்ட மதில்களிடையே பின்தொடர்ந்தெழுந்தருளி கங்கை கொண்டோ சூடுபுறத்தை கண்டு தேவரீர் இப்படி செய்யலாமோ என்று விண்ணப்பம் செய்ய மாதவனிகளும் கிருஷ்ணனும் பெண்களுமாக நினைத்தவர்களுடனே வந்தேன் என்று செய்து மீண்டெழுந்தருளினார். ராஜா ஸ்திரீ கங்கை கண்டோஷ ராஜா அந்த காட்டுமன்னார் கோயில், அந்த பேர் மன்னார் கோயில் மன்னார் கோயில் அப்படின்னு. சோ அந்த காட்டுமன்னார் கோயில் என்னும் இவர் வந்து சேகரித்துட்டு வந்தப்போ அவர்களிண்டே போயிட்டாராம். ஏன்னா ஸ்திரீகளையும் அவரையும் பார்த்து கண்ணனையும் கோபிகா ஸ்திரீகளையும் பின்தொடருமாக வந்தேன் அப்படின்னு சொன்னாராம். சில நாள் கழிந்தவாறே பின்னையும் ஒரு நாள் ராஜா வந்து மன்னனாரை சேவித்து மீண்டவன் போகிறவன் தன் சாமந்தன் தலையிலே அடியிட்டு யானை கெடுத்திலேரா இத்தை நாதமன்கள் கண்டு சர்வேஸ்வரன் பிரம்மருத்திரார்கள் தலையிலே அடியிட்டு பெரிய திருமடியை மேற்கொள்ளும்படி வாகாது என்று மோகித்தார் என்று பிரசித்தமே. இத சதா எந்த செயல் கண்டாலும் பெருமாள் நினைச்சுட்டு ஒரு சாமந்தன் மேல் தலை வச்சு வண்டி ஏறினாராம் தேர ஒரு ராஜா. சரி, இவர் தெரிஞ்சிருந்தார் அப்படின்னா சர்வேஸ்வரன் பிரம்மருத்ரார்கள் தலையிலேட்டு பெரிய திருவடியை மேற்கொள்ளும்படி இதுவாகாது மோகித்தார் என்று பிரசித்தமே. ஓஹோ, பெருமாளே இதர தேவர்கள் மேல் தலை வச்சு கருடன் மேல் ஏறின மாதிரி பிரம்மரதத்துக்கு போன மாதிரி அப்படின்னு நினைச்சாராம். இதெல்லாம் ஒரு மோகம் அப்படின்னு சாமான்யமான பிரார்த்தனைக்கு விஷயம் பெருமாள் விஷயமாக அறிந்திருந்தார்.
பெருமாள் அத்தனை இதற்கு தர்ம பக்தி. பின்னையும் சிறிது காலம் யோகத்திலே எழுந்திருந்து குருகை காவலப்பனை பார்த்து நீர் யோக ரகசியத்தை அபியசியும் என்று அஷ்டாங்க யோக கிரமத்தை அவருக்கு அருளி செய்தினார். வியக்குண்டாரை பார்த்து நீரும் யோக ரகசியத்தை அபியசியும் என்ன வியக்குண்டாரம் பிணங்கிடக்க மனம் புணரலாமோ. சரீரானுசாரத்திலே அபியசிக்க அமையும் என்று விண்ணப்பம் செய்ய யோக ரகசியம் என்ன மூக்கு பிடிச்சு காடு பிடிச்சு யோகத்தை பெருமாள் ஒத்தனை நிர்வகிக்கிறது. இந்த அருளிச்செயல் ரகசியத்துக்குள்ளே எல்லாருமே சொல்ற அருளிச்செயல் ரகசியத்தை ஆகையினாலே அது பிடித்த மாதிரி உட்காரணும் வரணுமே ஒரு இடத்துல. இது மனம் கேட்கறதுக்கே நம்ம செவிக்கினை செஞ்சல்லாகினாலே சுவாமி எனக்கு இதுவே போறோம் இப்போ வேண்டாம் 5 விகாரத்திலே எனக்கு அதை சொல்ல முடியும். அருளிச்செயல் ரகசியத்தை இது மனம் தெரிந்திருந்த ஆகில் நீர் சாஸ்திரங்களையும் திருவாய்மொழி முதலான ஜீவபிரந்தங்களையும் பிரவர்த்திப்பையும் நிரளி செய்து தம் புத்திரா ஈஸ்வரமணியர்களை பார்த்து உனக்கு ஒரு குமாரர் உண்டாக போகிறார், அவருக்கு யுமனை திருவர் என்று திருநாமம் சாத்தும் என்று செய்து வியக்குண்டாரையும் குருகை கவரப்பனையும் குறித்து உங்களுக்கு நாம் மிகுந்த தரிசன தாத்பரியங்களையும் யோக ரகசியார்த்த விசேஷங்களையும் யுமனை திருவருக்கு உபதேசியங்கோள் பேருக்கு உபயோகிங்களோ அப்படின்னு ஈஸ்வரமணி ரங்கநாதமணி குமாரன், அவருடையவனே யாமுனவனி, அவர் பேரும் பெருக போகிறான், அவர் யாமுனியின் பேர் வையுங்கோ யுவனைத்தொருவர் அப்படின்னு அவனுக்கு நீங்கள் எல்லாம் இந்த ஞானத்தை சொல்லுங்கோள் அப்படி யோக ரகசியத்தை குருகை காப்பில் அப்பனுடைய இடத்திலும் அருளிச்செயல் ரகசியத்தை புண்டரீகாட்சரான வியக்குண்டாரிடத்திலையும் சொல்லி உங்களுக்கு 4 தரிசன தாத்பரியங்களையும் யோக ரகசியார்த்தங்களை விசேஷங்களையும் யுவனை திருவருக்கு உபதேசியங்களை நியமித்தவரை முன்பு போல யோகத்திலே எழுந்தவர் இருந்தார். அனந்தரம் கங்கை கொண்ட சோழவரும் ராஜா, அந்த ராஜா சபரிகரனாய் வேட்டைக்கு வந்து மீண்டு போக இருக்க செய்தே இவருடைய பெண் பிள்ளைகள் வந்து ஐயா நம்மத்திலே ஒரு குரங்கும் 2 வில்லுகளும் ஒரு பெண் பிள்ளையுமாக வந்து நாட்டவினர்கள் எங்கே என்று தேடி போனார்கள் என்றவாறே இவருடைய பெண் பிள்ளைகள் என்ன சொல்றான், நம்ம ஆத்துல ஒரு குரங்கு 2 பேர் வில்லு பிடிச்சவா, ஒரு பெண் பிள்ளை. குரங்கு ஹனுமான், 2 வில்லு பிடிச்சவா ராமலட்சுமணாள், ஒரு பெண் பிள்ளை சீதா விராட்டி. நாத்தவினர்கள் எங்கே என்று தேடி போனார்கள் என்றவாறே நாத்தவினர்களும் அவர்கள் அக்ரப்பரையோராமகா சீதா மத்தியே சுமத்தியமாம் இஷ்டசத்து தனுஷ்பாணி லக்ஷ்மணோ ரஜகாமகா என்று சொல்லப்பட்ட பெருமாளும் பிராட்டியிலே பெருமாளும் ஐந்திரவியாக பண்டிதனமான அனுமானம் நடக்கும் என்று திருவிழம் பற்றி பின்தொடர்ந்து எழுந்திரே பிறகையில் எதிர்பட்ட பதரையும் இப்படி போதர்களுக்கு கண்டீர்களோ என்று கேட்டலா. இவள் வந்திருந்தான்னு சொல்றான், அவ கண்டியே துரத்துன்னு போயிடுறான், அவ போயிட்டு இருக்கா இவருக்கு தெரியறதே இல்லை அப்படின்னா இப்படி போர்களுக்கு நீர் கண்டீர்களோ என்று கேட்கிறதா. அவர்கள் போகிறவர்கள் போகிறார்கள் என்று சொல்ல போயிட்டு பாருங்களோ. கடலில் இட்டு நெடுந்தோறும் எழுந்திரடா எங்கே கொண்டு சோடுவரத்திலே கீழ்வாறு சென்றதாக எழுந்தடி அங்குள்ளவர்களை இப்படி போகிறவர்களை கண்டீர்களோ என்று கேட்கிறதா. அவர்களும் கண்டிலோம் தன்னான் போகிற வில்லிகளும் காணக்கான மறைந்திரா. இவரும் ஏங்கி அடித்துக் கொண்டு விழுந்து மோகித்து அதுவே ஹேதுவாக பரந்து வைஷ்ணவம் லோகம் நித்யானந்தம் சுகாவகம் தத்திர சம்பாகினியும் திவ்யாம் விரஜாம் வேத சம்பவாம் சர்வே ஹிரண்யாஸ்தத்ர சர்வே வேதமயா சுபாக அப்ராக்கிருதமயா நித்யாக புனராவர்த்தி வர்ஜிதாக ஏகாந்தன சதா பிரம்மா தியாயின் யோகினோ ஹி தேஷாம் தத் பரமம் ஸ்தானம் எவ்வே விஷயந்து சூரியா என்கிறபடியே. என்ன அர்த்தம் அப்படின்னா அவ்விடத்திலே
வேதத்தில் என்றும் உண்டானதான அப்ராக்கிருத்தமான விருது என்கிற சிறிய நதியையும் சர்வ விலட்சணமாய் ஸ்ரீமன் நாராயணனுடைய எப்போதும் ஆனந்த ஸ்வரூபமாய் சுகப்பிரதமுமான ஸ்ரீ வைகுண்டத்தையும் பார்த்தார்கள். அந்த பரமபுரத்திலே எல்லா பதார்த்தங்களும் எளிமையா சரணமயமானவைகள், சமஸ்த சேதனர்களும் வேதமயமான விக்கிரகத்தை உடையவர்களாய், கல்யாண விரங்களை உடையவர்களாய், சுத்த சத்துருவர்களாய், சம்சாரத்தில் கர்மாதீனமான ஆதவனை சூழ்நிலாய், இப்படிப்பட்ட சுபாவத்துடனே உற்பத்தி வினாசாதி விக்காரை சூன்யராய் இருக்கிறார்களே, எவர்களும் ஏகாந்தின ஸ்ரீமன் நாராயணத்திலே தானே நிலைத்த மனசுடையவர்களாய், எப்போதும் பரபிரம்மத்தை தியானம் செய்தவர்களாய் யோகிகளாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அது பிராப்தியமான ஸ்தானம். நித்தியசூர்கள் எந்த ஸ்தானத்தை சதா தரிசனம் பண்ணுகிறார்களோ அந்த ஸ்தானத்துக்கு இவர் அங்கே இருந்து காண்பட்டார். அப்படி பரமபுரம் சேர்ந்தார். ராமலட்சுமணன் தேடிண்டே வைகந்த மாநகரை பிராபித்தருளினார். கலந்து விருந்து விராட்டி 10 மாசம் விருந்திருந்தால் இவர் கண்டு உகந்து காண்பதற்கு முன்னே காணப்பெறார் இராஞ்சி கொண்டு போல் எழுந்தறினார். விராட்டி எம்பெருமானை பிரிந்து அந்த இதுல 9 மாசம் இருந்தா 10 மாசம் பிரிந்திருந்தாலாம். இவர் பிரிந்திருந்த உடனேயே மேல வழித்தார் அப்படின்றார். இச்செய்தியை உய்யக்கொண்டார் உரைகை கவலப்பன் ஈஸ்வர வினைகள் முதலானார் கேட்டு தாக்குறப்பட்டு அங்கே போய் அவரை முதலச்சர்ம விக்கிரகத்தை சேவித்து தங்கள் கண்ணிலும் நெஞ்சிலும் தேக்கிக் கொண்டு சோக்கார்த்தராய் கிடந்து தொடித்து தங்களிலே தேறி தரித்து நின்று சர்வகேங்கரியத்தை ஈஸ்வரவனிகள் திருக்கையாலே பிரம்மவேத சம்ஸ்கார விதி அடங்கச் செய்வித்து வெள்ளிப்படுத்தி வீரநாராயண தேர்வெழுந்தலை மொத்தம் செய்ய வேண்டும் கிருத்தியங்கள் எல்லாம் செய்வித்தார். குருகை காவலப்பனும் நாதமணிகள் எப்போதும் யோகத்திலே எழுந்தளிருக்கும் இடத்துக்கருகே யோகத்திலே எழுந்தளிருந்தார். நாதமணிகள் திருநக்ஷத்திரம் ஆனி மாசம் அனுராதா நட்சத்திரம். தனியன் யோம்ன பரஸ்தாத் சகிதம் சமேத்யா லக்ஷ்மியா நியோகாத் குருகாதிராஜா சமந்தரத்னஜகமாஹயஸ்மை நாதாய தஸ்மை முனையே நமோஸ்து. ஸ்மரமாரம்பம் அபிஷேகமத்தியமாம் லக்ஷ்மீ வல்லபரிகுந்தாம் வந்தே குருபரம்பராம்.